கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷருடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? நல்வார்த்தை என்று பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் வாயை திறந்தாலே என்ன வார்த்தையை பேசுறாங்க தெரியுமா? எதிர்மறையான வார்த்தைகளை பேசுறாங்க. யாரும் நேர்மறைய பேசுகிறது இல்லை. பாருங்க, நான் உருப்பட மாட்டேன், நான் விளங்காம போயிடுவேன், நானெல்லாம் ஏன் இன்னும் உயிரோட இருக்கிறேன், எனக்கு படிப்பு வராது, என் பிரச்சனை முடியாதுன்னெல்லாம் நிறைய பேர் நெகட்டிவாகவே பேசுறீங்க. அப்படி நீ பேச பேச என்ன பண்ணுமா, இந்த கவலை உன்னை ஒட்டிக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சிருமா. ஆனால் நல்வார்த்தை உன்னை மகிழ்ச்சி ஆக்குமா. இன்னைக்கு நீ ஒருவேளை என் படிப்பில் கோட்டை விட்டுட்டேனேன்னு நீ இருக்கலாம், இன்னும் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையேன்னு நீ இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு வரையும் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கலையேன்னான்னு நீ அழலாம். எனக்கு திருமண வாழ்க்கையில் எல்லாமே கசப்பாக இருக்குது, கவலையாக இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை டிப்ரெஷன் ஆகி ரூமுக்குள்ளே நீ உட்கார்ந்து இருக்கலாம். மகளே, இன்னைக்கு நீ எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாய், அது உன்னை மகிழ்ச்சி ஆக்குவதாக. உன் கரங்களை உயர்த்து உன்னை பார்த்து நல்ல வார்த்தையில சொல்றேன். வேலையை தேடி தேடி ஆபீஸா கம்பெனியா ரோடாய் அலைந்து கொண்டிருக்கிற சில சகோதரியே, சில சகோதரனே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைத்து பார்க்காத இடத்துல உனக்கு வேலை கிடைக்க போகுது. இந்த வருஷம் இந்த மாசம் நின்னுரும்னா, டேட்டு தள்ளி போகும்போதெல்லாம் இந்த மாசம் கன்சீவ் ஆயிருவேன், இந்த மாசம் ஒரு அற்புதம் நடக்கும்னு அழுதுகிட்டு இருக்கிறியா, இந்த மாசம் அது உனக்கு பலிப்பதாக. எனக்கு வர வேண்டிய பென்ஷன் வரல பிரதர், வர வேண்டிய பணங்கள் வரல, கொடுத்தவங்களெல்லாம் இன்னைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவைகளெல்லாம் உன் களஞ்சியத்தில் நிரம்ப போகிறதுன்னு சொல்லுகிறார். ஒருவேளை ஆவியில பார்க்கிறேன், எனக்கு இந்த சுகர் வியாதி வந்துருச்சு பிரதர், எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு பிரதர், என் கிட்னியில கல் இருக்குது, என் உடம்புல நிறைய பலவீனமா இருக்கு பிரதர், என் எலும்பெல்லாம் வலிக்குது, என் தண்டு வடமெல்லாம் வலிக்குது. ஒரு மகளை பார்க்கிறேன், எனக்கு தலை வலிக்குது பிரதர். எனக்கு சிஸ்டத்துக்கு முன்னாடி இருந்து பார்க்க முடியாதபடி கண்ணுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் சரீரத்திலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை உன்னை சுகமாக்குகிறது, நீ நல்லா இருப்ப. யாராவது உங்ககிட்ட டிப்ரெஷன்ல இருந்துச்சுன்னா, அவங்கள இன்னும் வேதனைப்படுத்தாதீங்க. என்கிட்ட எல்லாம் யாராவது ஜோம் பண்ண வந்தாங்கன்னா முடியாதுன்னு வரும். டாக்டரே சொல்லிட்டாருன்னு. டாக்டர் என்ன கடவுளா? டாக்டர் கூட கடைசியில் ஐசியூ வார்டில் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ நம்புற கடவுள்கிட்ட ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அதனால சொல்ல வரேன், எதுவுமே முடிந்து போகலைங்க, உங்களால் முடியும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீ நல்லா படிப்ப தம்பி, உன்னை உதவாக்கிற உன்னை எருமை பண்ணினெல்லாம் திட்டி இருக்கலாம், நீ எல்லாம் எங்கே உருப்பட போறேன்னு திட்டி இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பேச்சு, அந்த ரிவார்டையெல்லாம் இன்னைக்கு நான் வாங்கினால தான் நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு அவார்டு தர்றாங்க. ஸோ அதனால உன்னை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல வார்த்தையை பேசு. நல் வார்த்தை மகிழ்ச்சி ஆக்குமா. காலையிலேயே எழும்பி அவன் மூஞ்சிலையா முழிக்கணும், இவன் மூஞ்சிலையா முழிக்கணும், ஆபீஸுக்கு போகணுமா, நல்ல உன் வாழ்க்கையில நீயே உன்னை நம்பலன்னா உன்னை மற்றவங்க எப்படி நம்புவாங்க? அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் விட்டுட்டு வெளியே வா. இங்கிலீஷ்னு சொல்றது ஒரு லாங்குவேஜ் தான். கருப்புன்னு சொல்றது ஒரு கலர் தான் தம்பி. நீ ஒன்னையே நான் அழகா இல்லை, நான் ஒல்லியா இருக்கேன், நான் குண்டா இருக்கிறேன், எனக்கு மூக்கு இப்படி இருக்கு, என் கால் இப்படி இருக்குது, எனக்கு முடி கொட்டுது, நல்ல வார்த்தையை பேசு. நிச்சயமா அந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம்.
அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்கட்டும். ஒருவேளை ஒடுங்கி போய் கவலையினால் இருப்பாங்கன்னா அந்த சூழ்நிலைகள் மாறட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.